இன்றைக்கி காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயிர் சாப்பாடு உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு எங்கே கிளம்பிட்டோன்னா 2 புது சாரீ இருந்தது. அந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயே இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெல்லாம் லைனிங் எடுத்துகிட்டு வந்து தைச்சி வச்சுட்டோன்னா எங்கேயாவது போகிறப்ப ஈஸியாக வேர் பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் இருக்கிறப்ப அவசரமாக ப்ளவுஸ் தைக்க வேண்டியது, அப்புறம் ஃபிட்டிங் சரியில்லைன்னு புலம்ப வேண்டியதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த ப்ளவுஸ்க்கு லைனிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். நேற்றே ஈவினிங் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு அவங்கள 4 மணிக்கு வேலைக்கு வர சொல்லிட்டாங்கன்னு அவங்க வேலைக்கு போயிட்டதுனால இன்றைக்கி காலையில் கிளம்பி வந்திருந்தோம். நம்ம கடைக்கு வந்தால் வர வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் சரியாக நடக்கும். எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லிட்டு போர்டு போட்டுருந்தது. சரி வந்து பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை மகாமா சும்மா பார்த்துட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தா நம்ம கம்மின்னு இருப்போமா, இந்த பொருள் எடுக்கலாமா அந்த பொருள் எடுக்கலாமான்னு. ஆனால் 10 ரூபாய்க்கு எல்லா பொருளுமே ரொம்ப ஒர்த்தான பொருள் தான். எந்த பொருள் எடுக்கலானே, எந்த பொருள் எடுக்கிறதே எந்த பொருள் வைக்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஒர்த்தான பொருளுங்க எல்லாமே. ஒரு அரை மணி நேரம் கடையை சுற்றி வந்திருப்பேன். இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா, இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லா பொருளுமே. சும்மா சுற்றியாவது பார்க்குறதுக்காகவாவது போகணும், அவ்வளோ பொருளுங்க இருந்தது. 10 ரூபாய்க்கு எல்லா பொருளுமே ஒர்த்து தான். எப்படி இந்த பொருளுகள்லாம் 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னே தெரியல. அப்புறம் அதிகபட்சம் 30 ரூபாய்க்குள்ள உள்ள பொருளுக மட்டும்தான். இந்த செராமிக் பவுல்ஸு, இந்த செராமிக் கப்பு அதுக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. 10 ரூபாய்க்கும் இருந்தது, 30 ரூபாய்க்கும் இருந்தது. ரேட் வந்து வெளியில் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரொம்ப கம்மி தான். ஆனால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை பத்தாது. அப்படிங்கிறதுனால செராமிக் பவுல்ஸோ கப்போ அதெல்லாம் எதுவுமே எடுக்கலை. அதிகமாக இந்த 10 ரூபா பொருள்களை தான் எடுத்திருந்தேன். இப்போ பார்க்குற பொருள் எல்லாமே 30 ரூபாய்க்குள்ள பொருளுக்கு தான். ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் எதுவும் எடுக்கலை. இந்த 20 ரூபாய்க்கு ஒரு முறமும் மக்கும் மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எல்லா பொருளுகளுமே 10 ரூபா பொருள்கள்லேயே எடுத்துட்டோம். அப்புறம் ஒரு சீப்பு மட்டும் 30 ரூபாய்க்கு, இந்த மர சீப்பு மட்டும் 30 ரூபா பொருள், மற்ற எல்லாமே 10 ரூபாய்க்கு உள்ள பொருளுங்க தான். ஒரு வழியாக 250 ரூபாய்க்கு பில்லை போட்டுட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வர வழியில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஸ்காட்ச் எவ்வளோன்னு கேட்டால் 60 ரூபா சொன்னாங்க. சரி அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு இருக்குள்ள அந்த ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி கொடுங்க. வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து இது வெறும் 2 பிஸ்கெட்டு தான் இருக்குது, நடுவில் ஒரே ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீம் தான் இருக்கும் போல். சரி என்ன பண்ணுறது, வாங்கிட்டோம் சாப்பிட்டு தானே ஆகணும்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் அத்தையோட ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம். அதையும் கையோடு வர வழி தானே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.